கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 5:6, 1 John 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் வந்தார்? ஏன்னா யோவான் திரும்ப திரும்ப சொல்கிற காரியம் என்ன? மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற யாவருமே அந்தி கிறிஸ்துங்கிறத மிக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தார். அது என்ன? அவருடைய ஞானஸ்தானத்தையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறக்கூடியதாக ஜலம் இரத்தம் என்று சொல்லும்போது. ஏன்னா யோவான் 1வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, நானும், அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவர் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். என்ன? இவர் ஜலத்தினால வந்தார், ஞானஸ்தானத்தினால வந்தார் என்று சொல்லக்கூடியதாக எபேசியர் 5வது அதிகாரம் 26, 27வது வசனத்தில் பார்க்கும்போது, நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகி அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். எப்படி அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் என்று சொல்லும்போது அவர் என்ன? ஒரு மாம்சத்தில் வந்தார், அவர் ஞானஸ்தானம் பெற்றார், அவர் மரணம் அடைந்தார். அந்த மரணத்தின் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டானது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவார்? ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். என்ன? அவருடைய ஞானஸ்தானத்தையும் அவருடைய மரணத்தையும் நினைவு கூறுவதாக. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். என்ன? இதுக்கு நமக்கு சாட்சி கொடுப்பது என்ன? அவருடைய ஞானஸ்தானத்தை சாட்சி கொடுப்பது ஆவியானவர், அவருடைய மரணத்தை சாட்சி கொடுப்பது ஆவியானவர், அவருடைய உயிர்த்தெழுதலை சாட்சி கொடுக்கிறது ஆவியானவர். அதனால தான் யோவான் 14:17 சொல்லும்போது, உலகம் அந்த சத்திய ஆவியான அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்போ ஆவியானவர் எங்க? நமக்கு சாட்சி கொடுக்கக்கூடியவராய் நமக்குள் இருந்து, இவர்தான் அந்த மாம்சத்தில் வந்த கிறிஸ்து, இவர்தான் தேவனுடைய குமாரன், அவர் ஞானஸ்தானம் மூலமாய் வந்தார், அது மாத்திரமல்ல அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார் என்று ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்கிறாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சுயத்துக்கு மறிக்கிறது இருக்கு பாருங்கள், அது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக என்ன? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன? தன்னுடைய சுயத்தை விட்டு தன்னுடைய சித்தத்தை விட்டு தேவ சித்தம் செய்வதற்கு அவர் கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அது அவர் ரத்தம் சிந்தினார். அதே மாதிரி தான் அவருடைய ஞானஸ்தானத்திற்கு பின்பாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்தார். அதற்கு முன்னாடி எதுவுமே செய்யலை. அப்போ ஒரு நமக்கு முன்மாதிரியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்தில் உங்கள் போல என்னை போல படைக்கப்பட்டார். அவர் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்தது, ஊழியங்கள் செய்தது எப்போ? அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேலே இறங்கினார். அதற்கு பின்பாகத்தான் அவர் ஊழியங்களை எல்லாம் செய்தார். அதற்கு பின்பாக என்ன பண்ணார்? தன்னை தாமே தாழ்த்தி அவர் மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்தார். அதன் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டானது.
அப்போ அவர் மாம்சமாய் வந்தார், நமக்காக மரித்தார். இதை சாட்சி கொடுக்கிறது யாரு? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியதாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் சுயத்திற்கு மரித்து கிறிஸ்துவுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டினாரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே வாழ்ந்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.